நம்பிக்கையோட மதில் மேல் பூனை ஏத்த நான் செஞ்சேன். என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு. ஆமா, எது நடந்தாலும் ஓகே. ஆமா, வந்தா வரட்டும் வராட்டி போட்டோம் அந்த மாதிரி கண்டிச்சு செஞ்சேன். இன்னைக்கு வந்துருச்சு, மன திருப்தியா இருக்கேன். இனி மழை பெஞ்சாலும் சரி, மழை தான் வேணும். ஒரு ஜீவிகருக்கு தண்ணி வசதி எவ்வளவு முக்கியமோ மழை தான் வேணும். அதனால இனி மழையை பத்தி எந்த இது இல்லை. இன்னைக்கு தேதி மார்ச் 18. அருமையா ஃபீல்டில் இருக்கேன். பயோ ஆர்கானிக் அதை யூஸ் பண்ணி இதை கொண்டு வந்து கொடுத்த ஒரு பேர் சார் பூபதி சார் அண்ட் சுப்பிரமணியம் ஈரோட்ல இருந்து வந்து கொடுத்தாங்க இல்லையா? போனது லாஸ்ட் இயர் பண்ணனால அவரு அந்த தோட்டத்துக்கு தங்கராஜ் அவர் தான் உங்களுக்கு இத ரெக்கமெண்ட் பண்ணாரு இல்லையா? இல்ல, ஒரு ஸ்ப்ரே தான் கொடுத்தாரு. அதுக்கு அவர் வந்து 2.5 ஏக்கர்ல வந்து 25 டன் மாங்க எடுத்திருக்காரு. நான் இப்ப 4.5 ஏக்கர்ல அடிச்சு 45 டன் மாங்க எடுக்க முடியுமான்னு சேலஞ்சு தான் பண்ணிருக்கேன். 40 டன் வந்தாலும் எனக்கு ஆவரேஜ் சராசரிக்கு வந்து நல்ல ஈல்டு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு எனக்கு. நானே இப்ப எல்லாத்துக்குமே செலக்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டே வர்றேன், ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா விஷமில்லா விவசாயம்னாலே மக்களுக்கு நன்மையை தான் கொடுக்குமே தவிர தீங்கு இழைக்காது. அந்த மாதிரி இதெல்லாம் பூர்ண திருப்தியோட பேசுறேன். இந்த ஃப்ளவரிங் எல்லாம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஆமா, இது வந்து இந்த டைம்ல வந்து நாட்டு மரமும் ஒரு கல்லா மரமும் பூக்காது. ஆனா என்னுடைய தோப்பு பருது மட்டும் இந்த விஷமில்லா விவசாயம் பயோ ஆர்கானிக் கொடுத்ததுல இருந்து ஏன்னா நல்லா இருக்கு, பூத்துக்கிட்டே இருக்கு. இப்போ தளவும் வருது, மரமும் பசுமையாகுது. அந்த பசுமையிலேருந்து பூவை எடுக்கும், ஃப்ளவரிங் எடுக்கும் போல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டெய்லி நாள் 3 நாள் 4 நாளைக்கு ஒரு வாரம் தோட்டத்துக்கு போவேன். ஆனால் டெய்லி 2 நேரம் வரக்கூடாது ஆசையை தூண்டுது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்னென்ன பொருள் பயன்படுத்துறீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த இயற்கையில் இந்த நாட்டு கருப்பட்டி, இந்த பாசிப்பயிறு மாவு, இந்த செட்டுங்கிற ஒரு மருந்து கெமிக்கலோட இது கொடுத்து 48 மணி நேரம் ஊற வச்சு யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்டிம்பிரிச்சு ரேப்பாப்பு, இந்த பயோ 95 கொடுத்தோம். அது வந்து எல்லா வாதுக்களுக்கும் இலைகளுக்கும் சப்ளை பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த நீம் ஆயில், அது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா அந்த அவங்க கொடுத்த அவங்க ஃபீல்டே அவங்களுக்கு தத்து கொடுத்துட்டேன். என்ன முறையில சொன்னாலும் கேட்க வேண்டிய என்ன முறையில சொன்னாங்களோ அவங்க சொல்றது நல்லது சொன்னாங்களா கெட்டது சொன்னாலும் ஆரம்பத்தில் எனக்கு தெரியல. ஆனா இப்போ எனக்கு என்னை பொறுத்த மட்டும் நல்லதுதான் சொன்னாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. இதை வந்து நான் 4 பேர் இல்லை, 400 பேர் இல்லை, 4000 பேருக்கு விவசாயிகளுக்கு எடுத்து உரைக்கணும்னு அவளோட காத்திருக்கேன். நான் இந்த கம்பெனியில் ஐக்கியமாயிட்டேன். நீ இந்த கம்பெனியை பற்றி நான் வெளியில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எல்லா விவசாயம் ஜெயிக்கணுங்கிற ஒரு போராட்டத்தில் இறங்க போகிறேன் நான். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் சார். புது ஃப்ளவரிங் எடுங்க, இது எடுங்க, இது பாருங்க. இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவரிங் வந்திருக்கு. இந்த டயத்தில் கூட புது ஃப்ளவரிங் வந்திருக்குது. ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக இந்த மாதத்தில் வராது இல்லையா ஃப்ளவரிங்? வராது.